ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிலம்பரசன். இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி இருக்க போகுதுன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்ஸஸ் டிப்ஸ் பார்ட் 6. ஆல்ரெடி நம்ம இந்த டாப்பிக்கில் அதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்ஸஸ் டிப்ஸ்னு ஒரு டாப்பிக்கில் கிட்டத்தட்ட 5 பார்ட் வந்து பார்த்துருவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 42 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிடுவோம், ஸ்டெப் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ அந்த வீடியோலாம் இது வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பார்ட் 6ஓட வீடியோ பாருங்கள். ஏன்னா அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு 53 ஸ்டெப் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த 53 ஸ்டெப்பு பாயிண்ட்டை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு பீப்புளாக இருந்தால் இந்த 53 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு பார்ட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 53 ஸ்டெப்பை நீங்களும் கற்றுக்கிட்டு உங்கள் டீம்மேட்ஸுக்கும் நீங்கள் ட்ரைனிங் பண்ணீங்கன்னா உங்கள் என்னது மேபி எல்லாருக்குமே என்னது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டீமும் நல்ல வகையில் என்னது டெவலப் ஆகும். நான் இது வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, லைட்டாக அந்த ஸ்டெப்பை பற்றி என்ன பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பற்றி இன்னும் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் டீம்மேட்ஸுக்கு என்ன பண்ணுங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 6 பாட்டை என்ன பண்ணுங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 பாட்டு ஆல்ரெடி பார்க்கணுன்னா பார்த்துட்டு இந்த 6வது ஸ்டெப் வாங்க. ஏன்னா அதோட கண்டினியூட்டி தான். அது ஆல்ரெடி 42 ஸ்டெப்பு பார்த்துருவோம். இது வந்து 43வது ஸ்டெப்லேருந்து நான் வந்து அந்த வீடியோ கண்டினியூ ஆகும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோட சோசியல் மீடியா லிங்க் இருக்குது. ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணி என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் பார்ப்போம். ஸோ 43 ஸ்டெப் என்னன்னா, MLM success contains the voltage power of hope and dreams. That is your power outlet to plug the prospect or downline into MLM success electricity. அதாவது எம்எல்எம்மோட சக்ஸஸ் வந்து எதில், அதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட சக்ஸஸ் வந்து எதில் அடங்கியிருக்குன்னா இந்த ஹோப் அண்ட் ட்ரீம்ஸ். அவங்களோட நம்பிக்கை இந்த ட்ரீம் இது ரெண்டில் தான் அடங்கியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே அவங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாம் என்ன பண்ண முடியும்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ என்றைக்குமே அவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா அவங்க ட்ரீம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன பண்ணணும், ட்ரீம் கண்டிப்பாக இருக்கணுங்க. இல்லைன்னா நீங்கள் உருவாக்கி கொடுங்க அந்த ட்ரீமை. அந்த நம்பிக்கை இருக்கணும். அவங்க பண்ணுற சிஸ்டமில் அவங்களுக்கு வந்து 100% கான்ஃபிடென்ட் அந்த நம்பிக்கை ஹோப் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுவோம், பாதி சக்ஸஸ் அடைஞ்ச மாதிரி தான். ஸோ இதான் 43 ஸ்டெப். ஓகேங்களா? அதான் நெக்ஸ்ட் 44th என்னன்னா, MLM சக்ஸஸ் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஃபாலோவிங் அப் பட் ரீகனெக்டிங் த ட்ரீம். ரீகனெக்டிங் த ட்ரீம். ஸோ ஒரு கெஸ்ட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து வெறும் அந்த இதை மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. அதாவது வெறும் ஃபாலோ மட்டும் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு, உங்களோட ட்ரீமு, ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணால் அவங்களோட அந்த கான்வர்சேஷனில் கொண்டு வரணும். அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து அவங்க வந்து பேசணும்னு தோணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட கான்வர்சேஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும். நிறைய ட்ரீம் உள்ள கொண்டு வரும். வா லைஃப்ல இப்படிலாம் ட்ரீம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு அவங்க பார்த்து என்னது உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். ஸோ அப்படி இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, பிசினஸும் எடுத்துக்கவும் செஞ்சுருவாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்டே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதான் 45th பாயிண்ட் என்ன, MLM சக்ஸஸ் இஸ் அபவுட் லைவ் ஈவெண்ட்ஸ் ஃபார் த டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ராஸ்பெக்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னதான் நீங்க எவ்வளவுதான் ட்ரைனிங் பண்ணாலும் உங்க டீம்மேட்ஸா இருக்கட்டும் சரி, இல்ல நியூ ப்ராஸ்பெக்டா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஸோ 2 பேருக்குமே இங்க என்ன நடக்குன்னா, அந்த லைவ் ஈவெண்ட் அவங்க பார்க்கல, அதை போய் அவங்க விசிட் பண்ணல, அது நீங்க நடத்தல அப்படின்னா கண்டிப்பா அந்த அந்த டீம்மேட்ஸா இருக்கணும் சரி, அந்த ப்ராஸ்பெக்டா இருக்கிறதும் சரி என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அந்த பிசினஸ் விட்டு வெளியே போறதுக்கு சான்ஸ் இருக்கு. உள்ளேயும் வரவும் மாட்டாங்க. ஸோ புது பீப்புளும் என்ன பண்ணுவாங்க, ஜாயின் பண்றதுக்கு கஷ்டம். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நீ வெறும் வாயிலேயே சொல்லிட்டு இருந்த விஷயத்த நீங்க என்ன பண்ணா லைவா அவங்கள போய் ஈவெண்ட் காட்டணும். ஸோ மிகப்பெரிய ஈவெண்ட் அவங்க என்ன பண்ண, அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள அந்த ஈவெண்ட்ல அவங்கள உட்கார வைக்கணும். ஸோ இதான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து உங்களோட டவுன்லைன் உங்க டீம்மேட்ஸுக்கு வந்து இதான் என்னது ஒரு நல்ல ஹோப்பை கொடுக்கும், ஒரு அதிக கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், நிறைய ட்ரீமை உண்டாக்கி கொடுக்கும். நம்மளும் ஏதாவது ஒன்று லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு அந்த ஒரு தாட்டை கொடுக்கும். எதுனா இந்த ஈவெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஈவெண்ட்டை என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஸோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுங்க, முடிஞ்சளவுக்கு அட்டன் பண்ண வைங்க. ஸோ இது கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்சிங் பாயிண்டாக இருக்கும் அந்த ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் வந்து சாதாரண ஒரு ஈவெண்ட்டாக இருக்கக்கூடாது, நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு 1000-2000 பீப்புளுக்கு மேலே வர்ற ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும். ஆடிட்டோரியம் ஃபுல்லாக பீப்புளாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு என்ன ஈவெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதான் 46th பாயிண்ட் என்ன, MLM success is not about closing, it is about opening. மெனி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னன்னா சேல்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அது வந்து க்ளோஸ் பண்ணுறது கிடையாது, அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ ஓகேங்களா? அவங்க ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கு, ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகிறதுக்கு, ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டராக இருக்குது, நல்ல ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் லீடர் ஆகிறதுக்கு,
ஸோ ஒரு நல்ல லீடர்ஷிப்பை நீங்கள் ஆகிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணல. அது என்றைக்குமே என்ன பண்ணீங்க, மைண்டில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு நல்ல ட்ரீமை நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா, அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுவீங்க, ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே என்ன பண்ணி ஓப்பன் பண்ணி தான் கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன க்ளோஸ் பண்ணல அவங்க. ஓகேங்களா, அந்த ஒரு தாட்டில் இனிமேல் என்ன பண்ணுங்கள், மேபி நெக்ஸ்ட் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாலும் சரி, ஒரு ஃபாலோ கொடுக்குறா இருந்தாலும் சரி, அந்த ஒரு தாட்டில் என்றைக்குமே கொடுக்க பாருங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுங்க, ஓப்பனிங் ஆர் நாட் க்ளோஸ். ஓகேங்களா, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் 47th பாயிண்ட் என்ன, எம்எல்எம் சக்ஸஸ் இஸ் அபவுட் ஒன் வேர்ட், யூ. ஆமாங்க, இது கண்டிப்பாக ஒரு உண்மையான ஒரு விஷயம் தாங்க. எம்எல்எம் சக்ஸஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்ஸஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாங்க. அதாவது சக்ஸஸ் ஆகிறதுக்கும் காரணம் நீங்கள் தான், ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் காரணம் நீங்கள் தான், நீங்கள் இப்போ என்ன பொசிஷனில் இருக்கீங்களோ அதுக்கு காரணமும் நீங்கள் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து டீம் ஒர்க்கு, டீம் பிஸ்னஸ். கண்டிப்பாக டீம் பிஸ்னஸ் தான். ஆனால் நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா அந்த டீம் கண்டிப்பாக நடக்காது, அந்த டீம் உருவாகாது. அந்த டீம் உருவாகினாலும் ஜீரோவில் வந்து நிற்கும், யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அந்த லீடர்ஷிப்னு ஒன்று சொல்லுவாங்களா, அதான். ஓகேங்களா, ஸோ அப்போது நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆனாலும் அது காரணம் நீங்கள் மட்டும் தாங்க, மற்ற யாருமே கிடையாது. ஃபெயிலியர் ஆனாலும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் மற்றவங்கள ப்ளே பண்ணாது. டீம்மேட்ஸ் வந்து ஒர்க் பண்ணல, அதனால நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன். டீம்மேட்ஸ் வந்து இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணல, அதனால நீங்கள் இந்த டார்கெட்டை என்னால் முடிக்க முடியல. அதனால இந்த டார்கெட் வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியல, அதனால இந்த ஸ்டேஜில் வந்து என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியல. அது வந்து டீம்மேட்ஸ் தான் காரணம், நான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. நீங்கள் கரெக்டாக எல்லாமே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் எல்லாமே நடக்கும். நீங்கள் அதை கரெக்டாக ஃபஸ்ட்டு பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் தாங்க காரணம். சக்ஸஸ் ஆனாலும் சரி, ஃபெயிலியர் ஆனாலும் சரி, இப்போ என்ன நிலைமையில இருக்கீங்க எல்லாத்துக்குமே நீங்கள் காரணம். அது என்றைக்குமே மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள், அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க. ஓகேங்க, ஸோ இது வந்து 47th பாயிண்ட். அதான் 48th பாயிண்ட் என்னன்னா, எம்எல்எம் சக்ஸஸ் இஸ் அபவுட் 2 words, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆமாங்க, இந்த வார்த்தை ரொம்பவே முக்கியமானதுங்க. அது கீழே போட்டுக்கோங்க, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதை சொல்கிறத விட ஐ அண்டர்ஸ்டாண்ட், இந்த வார்த்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. இது வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா, மேபி நீங்கள் வந்து ஒரு கெஸ்ட்டை நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாமே, பார்க்குறப்போ அவங்க வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ரீசன் சொல்லுவாங்க. இல்லைங்க அப்படிங்க இப்படிங்க, அம்மா ப்ராப்ளம், அப்பா ப்ராப்ளம், ஒத்துக்கல, மணி இல்லை, அந்த ப்ராப்ளம், இந்த என்ன சொன்னாலும் நீங்கள் ஒரே வார்த்தை ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு உங்கள் சுச்சுவேஷன் புரியுது, இருந்தாலும் ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு உங்கள் சுச்சுவேஷன் புரியுது, இருந்தாலும் ஸோ அவங்க என்ன ப்ராப்ளம் சொன்னாலும் இந்த ஒரு வார்த்தையை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு நீங்கள் உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுதுங்க, உங்களோட மணியே இல்லைன்னு எனக்கு புரியுது, இருந்தாலும் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி 2 ஃபாலோ பாயிண்ட். அந்த மணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஃபாலோ பாயிண்ட். பேரண்ட்ஸ் அப்பா அம்மா ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க சொல்கிறாங்க, ஓகே சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது உங்கள் ப்ராப்ளம் எனக்கு புரியுது, இருந்தாலும் அந்த பேரண்ட்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன். புரியுங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஆர்கியூ பண்ணீங்கன்னா அந்த விஷயம் வேஸ்ட்டாக போயிடும். அந்த இடத்துல நீங்கள் ஒத்துக்கணும், அவங்க ப்ராப்ளத்தை என்ன பண்ணால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டிங்கனாலே அவங்க அந்த ப்ராப்ளம் போயிடும். ஸோ அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நம்ம சுச்சுவேஷன் புரியுதுல, அப்போ நமக்காக ஏதோ சொல்ல வராங்கன்னா என்ன பண்ணுவாங்க, லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட்டை மீட் பண்ணுறப்போ மேபி 50 இருந்தாலும் சரி, ஃபாலோ அப் இருந்தாலும் சரி. ஓகேங்க, அதான் 49th பாயிண்ட் என்ன, எம்எல்எம் சக்ஸஸ் இஸ் அபவுட் 3 words, எஸ் யூ கேன். ஸோ இந்த 3 words வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எஸ் யூ கேன், அதாவது உன்னால் முடியும். ஆமாம், உன்னால் என்னது முடியும், உன்னால் முடியும், இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து நிறையா டவுட்ஸ் இருக்கலாம், நிறைய ஃபியர் இருக்கலாம், இது வந்து அவங்களுக்கு புதுசாக இருக்கலாம், இந்த பிஸ்னஸ் வந்து இது வரைக்கும் அவங்க கேள்விப்படாத ஒரு விஷயம் இருக்கும், உள்ளே போகிறப்போ ரொம்ப நெவர்ஸாக வரலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்களுக்கு இருக்கும். அந்த இது என்ன நடந்தாலும் சரி உன்னால் இது முடியும், அந்த ஒரு நம்பிக்கையை, அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவங்களுக்கு கொடுங்க. ஸோ அது டீம்மேட்ஸாக இருந்தாலும் சரி, கெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, வாட் எவர் யாராக இருந்தாலும் இது உங்களுக்கும் கூட, உங்களாலே என்னது எந்த விஷயம் முடியும், அந்த பீப்புளை ஜாயின் பண்ண வைக்க முடியும், அந்த பீப்புளை ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல லீடராக மாற்ற முடியும். எஸ், என்னால் முடியும், உங்களாலேயும் முடியும். ஸோ இதான். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு இதை என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து 49th பாயிண்ட். 50th பாயிண்ட் என்னன்னா, எம்எல்எம் சக்ஸஸ் இஸ் அபவுட் 4 words, ஐ பிலீவ் இன் யூ. சில பேர் சொல்லுவாங்க, என்னால் அந்த பிஸ்னஸ் வந்து பண்ண முடியாதுங்க, என்னால் இவ்வளோ பேர்கிட்ட போய் பேச முடியாது, என்னால் இவ்வளோ விஷயம் க்ரியேட் பண்ண முடியாது, இவ்வளோலாம் என்னால் ஏர்ன் பண்ண முடியாது, என்னப்பா நீங்கள் இவ்வளோ லட்சமாக சொல்கிறீங்க, எங்கப்பாவோ மாதம் 10,000 தான் சம்பாதிக்கிறேன், இவ்வளோலாம் என்னால் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உங்களை நீங்கள் நம்பலைங்க, ஆனால் நான் உங்களை நம்புகிறேன். புரிஞ்சுங்க, நான் என்ன பண்ணுறேன், உங்களை நம்புகிறேன். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, உங்களால் முடியும், உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு நம்பிக்கையை என்ன பண்ணுங்கள், எல்லாருக்குமே கொடுங்க.
ஸோ பரவாயில்லையடா, நம்மளே நம்பினாலும் இவர் நம்மளை நம்புறாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் தாட் அவங்களுக்கு வரும். ஓகே, நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு தாட்டில் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து 50th பாயிண்ட். இதே என்ன பண்ணீங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிறது. 15th பாயிண்ட் என்னன்னா, MLM success is about 5 words. Let us do this together. ஸோ லெட் அஸ் டூ திஸ் டுகெதர்னா, அதாவது இது எல்லாமே நம்ம சேர்ந்து என்ன பண்ணுவோம், இந்த ஒரு விஷயத்தை பண்ணுவோம். ஸோ இப்படி நீங்கள் சேர்ந்து பண்ணுறப்போ அந்த ஒரு ஒர்க் லோடு கம்மியாகவும், நிறைய ஐடியா கிரியேட் ஆகும், நிறைய தாட்ஸ் வரும், நிறையா மாற்றலாம். அந்த விஷயம் முழுமையாக நீங்கள் அந்த விஷயத்தை என்ன பண்ண முடியும். அதாவது உங்கள் டீம்மேட்ஸோடு சேர்ந்து நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணணும். ஒரு மீட்டிங்ஸ் ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ் பண்ணுறா இருந்தாலும் சரி, ஒரு ப்ரெசன்டேஷன் புதுசாக ரெடி பண்ணுறா இருந்தாலும் சரி, ஒரு புதுசாக ஒரு ஃபாலோ பாயிண்ட் வந்து ரெடி பண்ணுறா இருந்தாலும் சரி, ஸோ வாட் எவர் எதாக இருந்தாலும் உங்கள் டீம்மேட்ஸோட சேர்ந்து அந்த விஷயத்தை பண்ணுவோம். நீங்களே ஒரு டிசிஷன் எடுத்து நீங்களே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்காது. ஏன்னா இது வந்து உங்கள் டீம்மேட்ஸுக்கும் இது ஒத்து வரும். அவங்ககிட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே உள்ள லீடர்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், கேட்கணும். ஸோ இது வந்து நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணலாமா, இது வந்து எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அவங்ககிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ அந்த பிஸ்னஸ் ஆகும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த இதையும் என்ன பண்ணீங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். MLM success is about being excited every day and feeling as if it's your first day as a distributor every day. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டே உள்ளே வர்றப்போ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க பாருங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்டு தான் என்ன பண்ணணும், அடுத்து ஃபுல்லாக இருக்கணும். எல்லா நாளும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே மாதிரி தான் இருக்கணும். அப்படி உங்களோட டீம்மேட்ஸை நீங்கள் மூவ் பண்ணணும், உங்கள் டீமை நீங்கள் கொண்டு போகணும். ஓகேங்களா? ஏன்னா மெனி பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக வராங்க. 1 வீக் போனதுக்கப்புறம் அப்படியே சொல்கிறாங்க, என்னடா இது நம்ம எதிர்பார்க்கலாம் நடக்க மாட்டேங்குது. அந்த ஒரு ஃபீலிங்க்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, உள்ளே வந்துடுறாங்க. ஸோ அப்படி வந்தாங்கனாலே அவங்களால என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக சொல்கிற பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியாது. ஸோ அதுலேயே அவங்க தாட் இருக்கனால இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுல அவங்க தாட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா, அவங்க எவ்ரிடே ஃபர்ஸ்ட் டேயாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டே எப்படி உள்ளே போகிறாங்க, அவ்வளோ எக்ஸைட்டடாக வராங்க. அப்பா நம்ம ஒரு புது பிஸ்னஸ் பண்ண போகிறோம், நிறையா டீம்மேட்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம், நிறையா மணி ஏர்ன் பண்ண போகிறோம், லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிறோம், எங்கள் அப்பா அம்மா ரிட்டையர் பண்ண போகிறோம், அவங்க ட்ரீமாக சக்ஸஸ் ஆக போகுது, அப்படி நிறைய ட்ரீமோட நிறைய எக்ஸைட்டடோட உள்ளே போகிறோம். அந்த எக்ஸைட்டட் லைஃப் லாங் எப்போவுமே இருக்கணும், எவ்ரிடே அவங்களுக்கு இருக்கணும். அப்போனா மட்டும்தான் அவங்களால ஒர்க் பண்ண முடியும். அப்போனா மட்டும்தான் அந்த பிஸ்னஸை அவங்களால பிடிச்சி பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் சொல்கிறதுக்காக அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவங்களே விட்டு வெளியிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்காங்க, அவங்க எக்ஸைட்டடாக இருக்கணும் எவ்ரிடே. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. 53 பாயிண்ட், அதான் இதான் லாஸ்ட் பாயிண்ட், இந்த சீசன்லேயே லாஸ்ட் பாயிண்ட் இது. MLM success is about never give up. Giving in, giving out or giving way, it's about giving more. அதில் போட்டுருக்காங்க, ஃபெயிலிங் இஸ் நாட் எ ஃபெயில். நீங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கீங்கன்னா அது வந்து ஃபெயில் கிடையாதுங்க, அது வந்து உங்களோட லேர்னிங். அதான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அந்த விஷயத்தை பற்றி கற்றுக்குறீங்க, அதனால தப்பு பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? அதை கற்றுக்கலைன்னா என்ன பண்ண முடியும், கற்றுக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அதை இனிமேல் என்ன பண்ண போறீங்க, பெஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு பண்ண போறீங்க, அவ்வளோதான். அது வந்து உங்களோட ஒரு லேர்னிங் பீரியட் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களோட ஃபெயிலிங் கிடையாது, அதான் நீங்கள் ஃபெயிலியர் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்றைக்குமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து நெவர் கிவ் அப் பண்ணாங்க. அந்த பிக்சரே உங்களை பார்த்தா புரிய வரும். கொஞ்சம் தூரம் தோண்டிட்டு கிவ் அப் பண்ணிடுவாங்க, அடுத்து எதுவுமே கிடைக்காது. புரிஞ்சுக்கலாம்? ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. ஓகேங்களா? சில பேருக்கு வந்து லைட்டாக கிடைச்சோன்னு விட்டுருவாங்க, ஆனால் இது வந்து ஒரு டைமண்ட் உள்ள ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணால் நீங்கள் போக 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 தோண்ட 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 உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. எப்படி பூமிக்கு அடியில் வந்து நீங்கள் தோண்ட 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 ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்குமோ, அதே மாதிரி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும். நீங்கள் உள்ளுக்கு போக 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 சாட்டிஸ்ஃபை மட்டும் உட்காராம போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா விஷயம் என்னது கிடைச்சிட்டே இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணாங்க, கிவ் அப் பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க, எந்த ஒரு டீம்மேட்ஸ் யாராக இருந்தாலும் முதல்ல கிவ் அப் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா மேபி உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ணுறதை பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் லாங் டேர்மில் பண்ண பாருங்கள். அப்படி பண்ணுறப்ப கண்டிப்பாக சம்திங் உங்கள் லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும். இது என்னால் சொல்ல முடியும். இந்த 53 பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நெட்வொர்க்காராக இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்னது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு சக்ஸஸுக்கு இந்த ஒரு 53 பாயிண்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரைனிங் எடுக்கலாம், உங்கள் டீம்மேட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் அந்த டாபிக் பற்றி பேசுகிறேன். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணணும்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் என்னோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது. ஸோ அது மூலமாக ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். See you by next video மீட் பண்ணுவோம்.